1000 ரூபா சம்பளத்துக்கு தான் நாங்கள் போராடுறோம். காலை 7 மணிலேருந்து அந்திக்கு 5 மணி வச்சு நாங்கள் 22 கிலோ எடுக்காட்டி எங்களுக்கு பேர் இல்லை தோட்டத்தில். அரை பேர் போடுறாங்க. இந்த 450 ரூபாய்க்கு எங்களுக்கு காலை 7 மணிலேருந்து அந்திக்கு 5 மணி வச்சு இருக்க இயலாது. ரோட்டு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. ஒரு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு 1200 கட்டணும். நாங்களும் 4 பிள்ளை 5 பிள்ளைங்க வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்யறது? அதாவது தோட்ட தொழிலாளிகளுடைய சம்பள உயர்வை அதே மாதிரி தோட்ட பொறுப்பான அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இந்த தோட்ட தொழிலாளிகளுக்கு சம்பள உயர்வை உயர்த்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்றது போல அதாவது அட்டை கடித்து பாம்புகளில் நடந்து விசேஷமாக ஒரு முடியாத நிலைமையிலே மிக கஷ்டமாக வறுமையிலே வாடுகிற இந்த ஜனத்துடைய அடிப்படை வசதியான 1000 ரூபா சம்பளத்தை மிகுந்த பொறுப்போடு கூட்டி கொடுக்கும்படி மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் தோட்டத்து தொழிலாளர் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் இப்போ நாங்கள் இந்த ஏற்பாட்டில் ஈடுபட்டிருக்கோம். அதனால எங்களுக்கு மிச்ச கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களை வளர்க்குற வழியும் இல்லாமல் இருக்குது. ஸ்கூல் போகிற செலவும் எங்களுக்கு கூடுதலாக இருக்குது. அதுபோல் நாங்கள் பாம்புலையும் அட்டையிலையும் நாங்கள் வேலை செய்கிறவங்க அட்டையில் கடிப்பட்டு நாங்கள் ஒரு நாள் பேர் 22 கிலோ எடுக்கணும். அது எடுக்காவிட்டால் எங்களுக்கு பேர் இல்லாமல் போகும். அதுபோல் தோட்டத்துங்களையும் இப்போ எங்களுக்கு வயிறு பழைக்கிறதுக்காக வேலை செய்கிறதுக்காக நிலைமையில் இப்போ இல்லை. நாங்கள் மிச்ச கஷ்டத்தில் நாங்கள் இப்போ வாழ்கிறோம். தோட்டத்தில் அத்தனை பேரும் ஸ்கூல் வசதியும் எங்களுக்கு குறைவு. ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா கணக்கில் நாங்கள் கட்டணும். அப்படியே 4 பிள்ளைங்க போகிற நேரம் எங்களுக்கு 4000 ரூபா அந்த லெக்கிலேயே முடிஞ்சு போகுது. ரெண்டாவது எங்களுக்கு ஒரு தண்ணி வசிக்கிறோம் இல்லை. தண்ணி வெயில் காலத்தில் தண்ணி கூட எங்களுக்கு இல்லை. நாங்கள் நாட்டுங்களில் கூட எங்களுக்கு சில சமயத்தில் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நிலமையில எங்களுக்கு இந்த 1000 ரூபா கூட்டி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய முடியாத நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்.